காலை செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். ஆயிரத்தி 563 மாணவர்களுக்கு ஜூன் 23 நீட் மறுதேர்வு. நீட் தேர்வில் கருணை மதிப்பெண்கள் வழங்கப்பட்ட 1563 மாணவர்களுக்கு ஜூன் 23 மறுதேர்வு நடத்த உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீட் தேர்வு முடிவுகளில் குளறுபடி உள்ளதாக எழுந்த புகார்களை உச்சநீதிமன்றம் விசாரித்து வருகின்றன. இதில் 1563 பேருக்கு மட்டும் மறுதேர்வு நடத்துவதாக தேசிய தேர்வு முகமை கூறியதை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டுள்ளது. இளம் வழக்கறிஞர்களுக்கு ரூபாய் 20,000 வழங்க ஆணை. சென்னை போன்ற நகரங்களில் பணிபுரியும் இளம் வழக்கறிஞர்களுக்கு மாதம் ரூபாய் 20,000, பிற மாவட்டங்களில் பணிபுரிவோருக்கு மாதம் ரூபாய் 15,000 வழங்க சென்னை ஐகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக அனைத்து மாவட்டங்களுக்கும் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் அனைவருக்கும் வழங்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீட் தேர்வு 6 மையங்களுக்கு தவறான வினாத்தாள். நீட் தேர்வில் 6 மையங்களுக்கு தவறான வினாத்தாள் அனுப்பப்பட்டதாகவும் பின்னர் சரியான வினாத்தாள் வழங்கப்பட்டதாகவும் அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெளிவுபடுத்தியுள்ளார். கருணை மதிப்பெண் பெற்ற 1563 மாணவர்களுக்கு மறுதேர்வு எழுத வாய்ப்பு வழங்கப்படுகின்றது என தெரிவித்துள்ளார். 3ஆம் பாலினத்தவர்களுக்கு உரிய வாய்ப்பு. உயர்நீதிமன்றம் அறிவிப்பு. கல்வி வேலைவாய்ப்பில் 3ஆம் பாலினத்தவர்களை சிறப்பு பிரிவினராக கருத வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு விசாரணையில் கல்வி தகுதி பெற்ற 3ஆம் பாலினத்தவர்களுக்கு உரிய வாய்ப்பை வழங்க வேண்டியது அரசின் கடமை என்றும், அவர்களுக்கான வாய்ப்புகளை மறுத்தால் தற்போதுள்ள அசாதாரணமான வாழ்க்கைக்கே தள்ளப்படுவார் எனவும் நீதிமன்றம் எச்சரித்துள்ளது. பாடப்புத்தகத்தில் தவறு திருத்தம் செய்ய பள்ளிக்கல்வித்துறை உத்தரவு. பள்ளி பாடப்புத்தகத்தில் தவறாக உள்ள முன்னாள் முதல்வர் கருணாநிதி மறைந்த தேதியை திருத்தம் செய்ய பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. தமிழக பள்ளிக்கல்வி பாடத்திட்டத்தில் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரையான பாடப்புத்தகங்கள் மாநில கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனத்தால் வடிவமைக்கப்படுகின்றன. அவை தமிழக பாடநூல் கழகம் சார்பில் அச்சிடப்பட்டு பள்ளி மாணவர்களுக்கு விநியோகம் செய்யப்படுகிறது. இதற்கிடையே பள்ளிக்கல்வி பாடநூலில் ஆண்டுதோறும் சிறிய அளவிலான பிழை திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதேபோல் நடப்பு கல்வி ஆண்டில் வழங்கப்பட்ட 9, 10ஆம் வகுப்பு பாடப்புத்தகங்களில் சில திருத்தங்கள் இருப்பதாக மாநில கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் தற்போது அறிவித்துள்ளது. அந்த அறிவிப்பில் 9ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடப்புத்தகத்தில் வரலாறு பிரிவில் தொழிற்புரட்சி காலத்தில் முக்கிய கண்டுபிடிப்புகள் பத்தியில் கம்பியில்லா தகவல் தொடர்பை தாமஸ் ஆல்வா எடிசனும் ஒளிரும் மின்விளக்கை மார்க்கோனியும் கண்டுபிடித்ததாக தவறாக இருக்கிறது. அதை கம்பியில்லா தகவல் தொடர்பை மார்க்கோனியும் ஒளிரும் மின்விளக்கை தாமஸ் ஆல்வா எடிசனும் என்று திரித்து கொள்ள வேண்டும். அதேபோல் 9ஆம் வகுப்பு சமூக அறிவியலில் பொருளியலில் பிரிவில் பணம் மற்றும் கடன் பத்தியில் 2வது பத்தி முழுவதையும் நீக்க வேண்டும். இது தவிர நடப்பாண்டில் 10ஆம் வகுப்பு தமிழ் பாடப்புத்தகத்தில் பன்முக கலைஞர் என்ற தலைப்பில் முன்னாள் முதல்வர் மறைந்த கருணாநிதி பற்றிய பாடம் சேர்க்கப்பட்டுள்ளது. அதில் கருணாநிதி மறைந்த தேதியை ஜூலை 7ஆம் தேதி என்று தவறாக பதிவிட்டுள்ளனர். அதை ஆகஸ்ட் 7ஆம் தேதி என திருத்தம் செய்து கொள்ள வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.